ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் கருத்து பேலை பேஜில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில உறவுகள் பலன் தருமா பரிந்துரை பாலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீதியரசர் குரியன் ஜோசப் இவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவை பற்றி நம்ம நியூஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ். பார்க்கலாம். இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையிலான குழு அமைச்சிருக்கு. இந்த குழு எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னா, மத்திய மாநில உறவுகளை எப்படி கையாள்வது, என்ன மாதிரியான சீர்திருத்தங்களை மேற்கொள்வது என்பதை பரிந்துரை செய்வதற்காக உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பேர் குரியன் ஜோசப், இவர் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. யாருன்னா தமிழ்நாடு அரசு தான் அமைச்சிருக்கு. எப்பனா ஏப்ரல் 2025 தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைச்சிருக்கு. இது கேட்கலாம். அப்ப தமிழ்நாடு நியமித்த மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றிய ஒரு குழு அமைச்சிருக்குன்னு சொன்னா அது யார் தலைமையில் அமைச்சிருக்குன்னு பார்த்தாங்கன்னா நீதிபதி குரியன் ஜோசப் போடணும். எந்த மாநிலம் அமைச்சிருக்குன்னா தமிழ்நாடு மாநிலம். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு 76வது ஆண்டில் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு. அப்ப நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு எத்தனை ஆண்டாச்சு? 76 ஆண்டு ஆயிடுச்சுன்றது ஒரு நியூஸ். அரசியலமைப்பு சட்டம் எப்படியெல்லாம் முறை தவறி பயன்படுத்தப்படுகிறது என்பதை உள்வாங்கி இந்திய அரசின் கூட்டாட்சி, சமநிலை, மறுசீரமைப்பு ஆகியவற்றின் மீது முன்மொழிவுகளை தர இக்குழு அமைக்கப்பட்டது. ஆக்சுவலி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவு நிலை எப்படி இருக்கு, அது கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த குழு. இந்திய நாட்டின் ஒருமைப்பாடு சீர்குலையாமல் இருக்க வலுவான மத்திய அரசும் வலுவான மாநில அரசும் தேவை. ரெண்டுமே கரெக்டா இருந்தாதான் நம்மளால நம்மளோட கூட்டாட்சி எப்படி இருக்கும், சீர்குலையாம இருக்குன்றாங்க. இந்த குழு என்னென்னலாம் பரிந்துரை செய்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சட்ட திருத்தம் மேற்கொள்ளும் முன்பு மக்களிடம் கருத்து கேட்கணும். இப்ப ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் மேற்கொள்றாங்கன்னா அதை யார்கிட்ட கருத்து கேட்கணும், மக்களிடம் கருத்து கேட்பது அவசியம் சொல்லியிருக்காங்க. மாநில அரசு தொடர்புடையதனால் அந்த சட்டத்தை ஏதாவது ஒரு மாநில அரசுடைய தொடர்புடையதனால் அந்த மாநில அரசை கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதிய மாநிலங்களை உருவாக்க தொடர்புடைய மாநிலங்களின் ஒப்புதல் வேண்டும். ஏதாவது ஒரு மாநிலங்களை உருவாக்கணும், அந்த மாநிலங்களோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழிகள் அழிந்து விடாமல் பாதுகாக்க தேசிய ஆணையம், இருமொழி கொள்கையை ஏற்றல், குடிமக்களின் குரலுக்கு ஏற்ற மொழியில் பதிலளித்தல் ஆகியவை முக்கியமானவை. மொழிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கட்சி தாவலை தடுக்க தேர்தலில் நிற்க 6 ஆண்டுகள் தடை உள்ளிட்ட பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. இப்ப யாரா கட்சி தாவல் பண்ணாங்கன்னா அந்த நபர் தேர்தலில் நிற்க 6 ஆண்டு தடை செய்யணும்னு சொல்லி இம்பார்ட்டன்டான ஒரு 4-5 பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இதோட இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்ப நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையிலான குழு எதை பத்தினா மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றியது. தேங்க்யூ.